بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين، أما بعد. فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. பக்தர் ஜகனும் சர்வஜீபஜயாபரணமாகிய ஏகவல்லோன் இறைவன் அல்லாஹ் கிருலஷானோ தாலவனை போற்றி புகழ்ந்தவனாய நாம் இன்று உண்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக இவ்வுலகில் வாழ்வதற்கு காரண கர்த்தாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான கோமானபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அணுவும் தவறாது பின்பற்றி வந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், முத்தகீன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக குவளையம் போற்றும் குருநாதர் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லாஹு சருல் அசீஸ் அன்னவர்கள் மீதும், எமது ஊரின் கதாநாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குத்துபுல் மஜீத் ஃபர்துல் வஹீத் ஷாவுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி மாணிக்கப்பூரி கத்தசுல்லாஹு சருல் அசீஸ் அன்னவர்கள் மீதும், ஏனைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அத்துணைவர்கள் மீதும் இறைவனின் ஸலாத் என்னும் கருணையும் சலாமனும் ஈரற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய், புனிதம் நிறைந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் ஜும்ஆவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து இறையில்லத்தில் இஅ்திகாஃபினுடைய நீயத்தோடு வீற்றிருக்கக்கூடிய அன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு எங்களுக்கு விலக்கல் செய்துள்ளார்களோ, தடை விதித்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தருணத்தில் எவ்வகையான விடயங்களை நாங்கள் செவியேற்கின்றோமோ அதன்படி எமது வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய தௌஃபீக்கினை இறைவன் அல்லாஹ் எம் அத்துணைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையினை, இந்த உலக வாழ்க்கையினை நிரந்தரமற்றது என்கின்ற உறுதியான எண்ணப்பாடோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கின்றது. அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அத்துணை விடயங்களையும் துறந்து துறவரமாக வாழ வேண்டுமா என்று பார்த்தாலும் அதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அவ்வாறு கிடையாது. இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று காண்பித்து தந்திருக்கக்கூடிய அதே இஸ்லாம் மார்க்கம் அந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் இந்த உலகத்தில் நீங்கள் தாராளமான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி தந்திருக்கின்றது. அந்த ரீதியில் இந்த உலகம் நிரந்தரமற்ற உலகம்தான் என்றாலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மனிதன் சம்பாத்தியம் அவசியம், குடும்பங்கள் அவசியம், நண்பர்கள் அவசியம் என்று பல்வேறுபட்ட விடயங்களையும் நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தேவையானதாக மனிதர்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். இவ்வாறான நிலையில்தான் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு சங்கடத்திற்கு தன்னை ஆளாக்கி விடுகின்றான்.
நிரந்தரமற்ற உலகத்தில் தன்னை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி சதா நேரமும் ஒவ்வொரு நாட்களும் அந்த மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். நிரந்தரமற்ற உலகம் என்றுதான் நாம் நம்பி இருக்கின்றோம். அதுதான் எமது ஈமான். அந்த நிரந்தரமற்ற உலகம் என்று நாம் அறிந்திருந்தும் என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்திற்காக வேண்டியே, இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்காக வேண்டியே எமது நேரங்களை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். எமது வாழ்க்கையினை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். எமது சகலவிதமான விடயங்களையும் இந்த உலகத்திற்காக வேண்டியே நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான நிலையில் ஒரு மனிதன் நாளை கியாமத் நாளில் எவ்வாறான நிலையினை அவன் அடைந்து கொள்வான்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவன் அல்லாஹ் இதனை நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், வலிமார்களாக இருக்கலாம், அவர்களின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டிருக்கின்றான். எவ்வாறு? நிரந்தரமற்ற உலகாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீ சம்பாதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் குடும்ப பந்தங்கள், இரத்த பந்தங்களோடு நீ இணைந்து வாழ வேண்டும். ஆனால் அந்த சம்பாத்தியம், அந்த இரத்த பந்தங்களுடைய உறவு உன்னை இந்த உலகத்திலேயே கட்டி ஆளக்கூடியதாக ஆகிவிடக் கூடாது. இந்த உலகத்திலே உன்னை அவ்வாறு முடக்கிவிடக் கூடியதாக ஆகிவிடக் கூடாது. உனது சம்பாத்தியத்திற்காக வேண்டிய உனது ஆயுளை நீ அழித்து விடாதே. உனது சம்பாத்தியத்திற்காக வேண்டி இரத்த பந்தங்களை நீ துண்டித்து விடாதே. உனது சம்பாத்தியத்திற்காக வேண்டி உனது சகலவிதமான விடயங்களை நீ முறியடித்தவனாக நீ மாறிவிடாதே. மாற்றமான முறையில் அதிலிருந்து நாளை கியாமத்து நாளைக்குரிய ஒரு படியினை நீ அமைத்துக்கொள் என்பதாக மார்க்கம் தெளிவான முறையில் எங்களுக்கு இந்த விடயத்தினை சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் நாம் எந்த குறிக்கோளோடு இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம், எந்த நீயத்தோடு, எந்த லட்சியத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்திருக்கின்றோம், இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் தெரியாது என்று யாரும் கூறிவிட முடியாது. எனக்கு தெரியாது, இதை பற்றி யாரும் எனக்கு கற்றுத்தரவில்லை, சொல்லித்தரவில்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. 1400 வருடங்களாக அல் குர்ஆன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது எமது லட்சியத்தினை பற்றி, மனிதர்களாக படைக்கப்பட்ட எமது குறிக்கோளை பற்றி எமது தீனுல் இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது அல் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் வாயிலாக. என்ன விடயம் இது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ் நாம் மறந்திருக்கலாம், ஆனால் அதுதான் எமது ரூஹினுடைய ஆரம்ப கட்ட நிலை. இறைவன் அல்லாஹ் நபியின ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைக்கின்றான். நபியின ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து அவர்களில் இருந்து அவர்களுடைய பிச்சலங்களை இறைவன் வெளியாக்குகின்றான், சிறு துகள்கள் போன்று. சில இமாம்கள் சொல்கின்றார்கள், கருத்த எறும்பு இருக்கின்றது அல்லவா, கருப்பு நிற எறும்பு, கடியன் என்று சொல்லுவோம் நாம். அந்த எறும்பு எந்த அளவுக்கு சிறியதாக இருக்குமோ அதே போன்று துகள்களாக ஆலமுல் அர்வாஹில் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து, அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து எம்மை இறைவன் வெளியாக்குகின்றான் ரூகுகளாக. அவ்வாறு சிறு துகள்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறைவன் அல்லாஹ் அவனது அருமறையான் திருமறையில் இந்த விடயத்தினை பற்றி சொல்லி காட்டுகின்றான். வயது அகத ரப்புக மின் பனி ஆதம மின் ظுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ. இறைவன் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் உடன்படிக்கை செய்தான், உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான். உடன்படிக்கை எடுத்தது மாத்திரமல்லாமல் வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாகவும் இறைவனாக்கி வைத்தான். அவர்கள் என்று நான் இங்கு கூறும் பொழுது நீங்கள் நினைத்து விடாதீர்கள் வேறு எவர்களை பற்றி, மூன்றாவது நபர்களை பற்றி பேசுகின்றேன் என்று. நிச்சயமாக கிடையாது. அது நானும் தான், நீங்களும் தான். நாம் அனைவர்களும் இந்த கியாமத் நாள் வரைக்கும், இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இந்த கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட இருக்கின்ற அத்துணை மனிதர்களும் அந்த இடத்தில் ஒன்று திரட்டப்பட்டார்கள். இறைவன் சபதம் எடுத்துக்கொண்டான், வாக்குறுதி எடுத்துக்கொண்டான். எவ்வாறு? அலஸ்து பிரப்பிக்கும், நீளமான விடயம், சுருக்கமாக சொல்கின்றேன், குர்ஆனுடைய விளக்கத்தை மாத்திரம். அலஸ்து பிரப்பிக்கும், இறைவன் எம்மை பார்த்து கேட்டான். நாமெல்லாம் ஆலமுல் அர்வாஹில் வெளியாகி இருந்தோம், ரூஹுகளுடைய ஊரில், அந்த ரூஹுகளுடைய ஆழத்தில், உலகில்
நாம் வெளியாகிருந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் நம்மை பார்த்து கேட்டது என்ன? அலஸ்து பிரப்பிக்கும் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நானும் தான் நீங்களும் தான், நாம் ஒவ்வொருவர்களும் சொன்ன பதில் என்ன? காலு பலா, காலு பலா, ஆம் யா அல்லாஹ், இறைவா நீதான் எங்களது ரப்பு, நீதான் எங்களது ரட்சித்தவன், நீதான் எங்களது கடவுள், உன்னை மாத்திரமே நாங்கள் வணங்க வேண்டும், நீதான் என்ன எங்களது இறைவன், உனக்கு மாறு செய்ய மாட்டோம் என்பதன் பதிலாக நாங்கள் சொன்ன வார்த்தை காலு பலா, ஆம் யா அல்லாஹ், என்னை படைத்தவன் நீதான், எங்களை போஷிக்கக்கூடியவன் நீதான், எங்களை பாதுகாக்கக்கூடியவன் நீதான், நீ இன்று எதுவும் கிடையாது என்கின்ற அந்த சபதத்தை நாம் அனைவர்களும் எப்போது எடுத்தோம்? 1400 வருடம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன் இந்த விடயம் இடம்பெறுகின்றது. ஆலமுல் அர்வாஹ், எமது ரூகுகள் சங்கமிச்சிருக்கக்கூடிய அந்த ரூகுகளின் உலகில் நடைபெற்ற விடயத்தை இறைவன் அல்லாஹ் அல் குர்ஆனில் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதே ரூஹ், அல்லாஹ் ரூஹ்களை படைத்தான். அந்த ரூஹ்களை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட உடல் தான் இந்த உடல். நாம் பார்த்திருக்கக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய இந்த கூடு இருக்கின்றதல்லவா, இந்த உடல், எமது ரூஹ் இந்த உலகத்தில் சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இறைவனால் தரப்பட்டவை. மரணித்தால் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும். ஆனால் ரூஹு ஹயாத்தோடு இருக்கும், இறைவனின் சந்ததியில். இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி நமக்கு தரப்பட்ட இந்த உடல் தான் இந்த உடல். இந்த உடலை வைத்துக் கொண்டுதான் எத்தனையோ விதமான விடயங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை விதமான பாவங்கள், எத்தனை விதமான அநியாயங்கள், அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உடல் எமக்கு சொந்தமானதல்ல. எனது கை, எனது தலை, எனது மூக்கு என்று அலங்காரமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழகுபடுத்தி கண்ணாடி முன் நின்று அழகு பார்க்கக்கூடிய இந்த உடல் எமக்கு சொந்தமானதல்ல. வெறும் வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய உடலாகவே இந்த உடல் இருக்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? நாளை கியாமத் நாளில் இந்த உடலையும் எமது ரூஹும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு எமது ரூஹ் ஷைத்தானியத்தான தன்மையின் மூலமாக என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்தோமோ அத்தனை விடயங்களையும் சாட்சியாக இந்த உடம்பு எமக்கு எதிராக பதில் சொல்லும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடம்புக்குள் இருந்துகிட்டு எமது ரூஹ் செய்த அத்தனை விடயங்கள், பாவமாக இருக்கலாம், அநியாயமாக இருக்கலாம், அக்கிரமாக இருக்கலாம், அத்தனையும் சாட்சி சொல்லும். இறைவன் அல்லாஹ் நாவுக்கு முத்திரையிட்டு விடுவான், எமது கரங்கள் பேசும். இப்ப கையில ஒரு காயம் பட்டா எவ்வளவு துடிதுடிக்கின்றோம், எந்த கையங்கரம் கத்திரம் எவ்வளவு பாடுபடுறோம் அந்த காயத்தினை சுகப்படுத்துவதற்கு. இதையே கரம், இதே எமது கை நாளை கியாமத் நாளில் எமக்கு எதிராக சாட்சி சொல்லும், இறைவா இந்த மனிதன் இந்த கையின் மூலமாக இந்தந்த பாவங்களை செய்தான். கண் எமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நம்ம நினைக்கலாம், சாதாரணமான ஒரு இருட்டறைக்குள்ளோ யாரும் பார்க்காமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலோ நாம் ஒரு தவறை செய்து விட்டால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நாம் ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கலாம். ஆனால் இந்த கண் நாளை கியாமத் நாளில் நமக்கு எதிராக சொல்லும், யா அல்லாஹ் இந்த கண்ணினூடாக இந்த பாவத்தினை செய்தான், இந்த காதினூடாக இந்த பாவமான செயல்களை இவன் செவிமடுத்தான், இந்த கால்களினூடாக இறைவா இவன் இவ்வாறான தீய விடயங்களுக்காக வேண்டி என்னை அழைத்து சென்றான் என்று அத்தனை விதமான விடயங்களையும் அக்கு வேறு ஆணி வேறாக எமக்கு எதிராகவே எமது உடல் சாட்சி சொல்லும். அப்ப சிந்தனை செய்து பாருங்கள், இந்த உடல் எமக்குரியதா? இப்ப நல்ல நெருக்கமான, சரி வாப்பா மகன் இருக்கிறாரு, வாப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு தப்பு செய்யறாங்க, பாப்பா மகனும் சேர்ந்து ஒரு தப்பு செய்கின்றார்கள், மாட்டிக்கொள்கின்றார்கள். உடனே மாறிவிடுகின்றான் மகன், இந்த தப்பெல்லாம் செஞ்சது நான் இல்லை, என்ற வாப்பா தான் என்று சொன்ன வாப்பாட வாயில இருந்து வார வருத்தம், நீ என்ற மகனே இல்ல போ. உடனே வாப்பா என்ன செய்வாரு? வாப்பாக்கு சப்போர்ட் பண்ணல என்று சொன்னா மகன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீ என்ற மகன் இல்லை. வாப்பா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மகனை பார்த்து நீ எனது மகன் இல்லை, சென்று விடு, ஆத்திரத்தில் சொல்வார். இது வாப்பா மகன் என்ற இரண்டு வேறு உடல்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. ஆனால் நாளை கியாமத் நாளில் நாம் 50 வருடம் என்ன, 60 வருடம் என்ன, 100 வருடம் இந்த உடலுக்குள் எமது ரூஹ் இருந்து வாழ்ந்திருக்கும்.
ஆனால் அத்தனை விடயங்களுக்கும் எதிராக இந்த உடல் சாட்சி சொல்லும். இதைத்தான் எமது மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் சொல்கின்றது. இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யக்கூடிய விடயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும். உங்களுக்குள்ளேயே இஸ்பை இருக்குது, உங்களுக்குள்ளேயே உளவாளி இருக்கின்ற, அதுதான் எமது உடல். எமது உடலை நாம் தூர வைத்து விட்டு பாவம் செய்ய முடியுமா? முடியாது. இந்த உடல் உறுப்புகளை நான் தள்ளி வைத்து விட்டு பாவம் செய்ய முடியுமா? முடியாது. சிந்தனையின் மூலம் பாவம் செய்தாலும் அந்த சிந்தனை நமக்கு எதிராக நாளை கியாமத்து நாளில் சாட்சி சொல்லும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, திருந்துவதற்குரிய வாய்ப்பினை எமக்கு அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றான். இறைவனின் பால் நாங்கள் மீள்வதற்குரிய நல்லமல்கள் செய்து இறைவனை அடைந்து கொள்ளக்கூடிய யதார்த்தத்தினை உணர்ந்தவர்களாக நாங்கள் மாறுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இருக்கக்கூடிய நாம் ஆலமுல் அர்வாஹில் வைத்து என்ன சொன்னோம்? இறைவா காலு பலா, இறைவா நீதான் எங்களது ரப்பு, நீதான் எங்களது இறைவன், உனக்கு மாறு செய்ய மாட்டோம், உன்னையே நாங்கள் வணங்குவோம், உனக்கு புறம்பாக எந்த பாவ செயலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று நானும் சரி நீங்களும் சரி எமது பிச்சலங்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கின்ற ஒவ்வொருவர்களும் நாங்கள் என்ன செய்தோம்? அன்று இறைவனிடத்தில் சாட்சியாக, நாமே சாட்சியாக இருந்து இறைவனிடத்தில் வாக்கு கொடுத்தோம். மனிதனாக பிறக்கின்றோம், வளர்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், இறைவன் யார் என்று தெரிகின்றோம், இறைவன் யார் என்று தேடி அலைகின்றோம். தேடி அலைந்து இறைவன் அல்லாஹ் என்பதனை உணர்ந்ததற்கு பிற்பாடும் இறைவனுக்கு மாறு செய்து வாழ்கின்றோம். கண்ணியமானவர்களே, எங்கள் நிலைமை எவ்வாறு இருக்கும்? இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை என்ன? சிசு பிறக்கின்றது இந்த உலகத்தில், பச்சிலம் குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கின்றது. அந்த குழந்தை தனது ஆன்மீக ரீதியில் எந்த அடிப்படையில் பிறக்கின்றது என்பதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸினை அறிவிக்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரா, அலல் ஃபித்ரா, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ஃபித்ரத்தினுடைய அடிப்படையில், இயற்கையின் அடிப்படையில் அவர்கள் பிறக்கின்றார்கள். இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டதாகவே ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கின்றது. அந்த குழந்தை யகூதிக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம், அந்நிய மதத்தினர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம். அத்துணை குழந்தைகளும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இறைவன் அல்லாஹ்வை ஏற்ற விதத்திலே பிறக்கின்றது. காரணம் என்ன? ஆலமுல் அர்வாஹில் இறைவன் செய்த அந்த உடன்படிக்கையோடு தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது. அல் குர்ஆன் சொல்கின்றது. ஆலமுல் அர்வாஹில் இறைவன் முஸ்லிம்களை மாத்திரம் கேட்கவில்லை, இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், கியாமத் நாள் வரைக்கும் படைக்கப்பட இருக்கக்கூடியவர்களை பார்த்துதான் இறைவன் கேட்டான். அத்தனை பேர்களும் இந்த உலகத்துல காஃபிராக முஷ்ரிக்காக வாழக்கூடிய அவர்களும் சொன்ன பதில் காலு பலா, இறைவா நீதான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு பிற்பாடு அவர்களுடைய நிலை மாறி சென்று விட்டது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன? இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த நிலைப்பாட்டில் தான் பிறக்கின்றார்கள், இறைவனை ஏற்றுக்கொண்ட நிலைப்பாட்டில் தான் பிறக்கின்றார்கள். என்றாலும் அவர்களுடைய நிலை எவ்வாறு மாறுகின்றது என்பதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குழந்தைகளும் என்ன செய்கின்றார்கள்? இறைவனை ஏற்றுக்கொண்ட ரீதியிலே பிறக்கின்றது. ஆனால் அந்த பிள்ளைகளை அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யகூதிகளாக மாற்றுகின்றார்கள். அந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் தான் நஸ்ரானிகளாக மாற்றுகின்றார்கள். அந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் தான் மஜூசிகளாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகின்றார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விடயத்தினை சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டி நிற்கின்றது. யாரும் தப்பித்து விட முடியாது. எமது பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எமது குடும்பங்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கென்று சொல்லி எமது உறவினர்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, இவர்கள் அத்துணை இவர்களும் இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத், இறைவனின் மூலமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடை. அந்த அருட்கொடையினை நாம் சரிவர கண்காணிக்கின்றோமா?
அந்த அருக்குடையை நாம் எவ்வாறு எந்த ரீதியில் நாங்கள் உபயோகிக்கின்றோம் என்கின்ற விடயத்தினை எல்லாம் இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளில் எங்களுக்கு மிக பெரும் ஒரு சோதனையாக கேள்வியாக அது வந்து அமையும் என்கின்ற விடயத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நினைவு கூர்ந்து காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியோர்களை சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆலமுல் அர்வாஹில் வைத்து இறைவனிடத்தில் நாம் வாக்குறுதி செய்தோம், இறைவா நீதான் இறைவன், உனக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தோம். நாம் பிறக்கின்ற சந்தர்ப்பத்திலும் என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமாக இறைவனை ஏற்றுக்கொண்ட குழந்தையாகவே, ஒரு ரூகாகவே நாங்கள் மனிதனாக இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்கின்றோம். ஆனால் பிறந்ததற்கு பிற்பாடு சமூக சூழ்நிலைகள், எம்மை சூழ இருக்கின்ற சுற்றுச்சூழல்களின் காரணமாக ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த துன்யா இருக்கின்றதே, உலகம் இருக்கின்றது அல்லவா, இது முஃமின்களுடைய சிறைச்சாலை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். வ ஜன்னத்துல் காஃபிர், மாற்று மதத்தினர்கள், இஸ்லாத்தினை மறுத்து வாழ்பவர்களுக்கு சுவர்க்கமாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சிந்தனையில் எடுத்துக் கொள்வோம். அதென்ன? முஃமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சுவர்க்கமாக இருக்கின்றது என்று சொன்னால் இறைவனது கட்டுப்பாடுகள் முஃமின்களுக்கு உண்டு. இஸ்லாம் மார்க்கம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது, வரம்புகளை விதித்திருக்கின்றது. நீங்கள் உண்ணுகின்ற உணவில் சரி வரம்பு உண்டு. ஹராம் ஹலால் பேணி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற வியாபாரங்களில் வரம்பு உண்டு, எல்லை உண்டு. ஹராம் ஹலால் பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம், அந்த உணவில் எமது மார்க்கம் தடுத்த விடயம் இருக்கின்றது, சாராயம். அதே போன்று இன்னும் ஹராமான எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை நீங்கள் எச்சந்தர்ப்பத்திலும் அதன் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். இது இந்த கட்டளைகள் எல்லாம் எமக்கு ஒரு சிறைச்சாலையில் வாழ்வதை போன்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆசாபாசங்கள், தனது மனைவியினை விடுத்து பிற பெண்களை நீ ஏறெடுத்தும் பார்க்காதே என்கின்ற ஓர் தடை எங்களுக்கு இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு. இவ்வாறான தடை இருப்பது ஒரு சாதாரணமான மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலையாக இருக்கலாம். அதுதான் எங்களுக்கு சிறைச்சாலை, சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் பார்த்தால் எங்களுக்கென்று சொல்லி கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அநியாயம் செய்யக்கூடாது, ஏமாற்று விதமான விதத்தில் நாங்கள் செயற்பாடுகளை அமைத்துக் கூடக்கூடாது. பொருளாதாரத்தில் இவ்வாறான நிலைகள் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கின்றது, முஸ்லிம்கள் முஃமின்களுக்கு. ஆனால் அந்நியவர்களுக்கு கிடையாது. அந்நியவர்கள் மது அருந்துவார்கள், அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள், மற்றும் என்னென்ன விடயங்கள் எல்லாம் முஃமின்கள் முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டதோ அத்தனை விதமான இன்பங்களையும் இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள். வட்டி கொடுப்பாங்க, வட்டி எடுப்பாங்க, அநியாயம் செய்வார்கள். எத்தனை விதமான கேடுகட்ட விடயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ அத்தனை விடயங்களையும் அவர்கள் சர்வ சாதாரணமான முறையில் அவர்கள் செய்வார்கள். ஏன்? சுவர்க்கத்தில் இருப்பது போன்று அவர்கள் இந்த உலகத்தை அவர்கள் நினைத்து இன்பத்தில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு அவ்வாறு கிடையாது. கண்ணால் பார்க்கின்ற பார்வையின் மூலமாக ஜினா ஏற்பட்டுவிடும், உனது பார்வையினை தவிர்ந்து கொள். இஸ்லாம் எங்களுக்கு கண்டிப்பு செய்கின்றது. நீ பேசுகின்ற பேச்சில் விபச்சாரம் நடந்துவிடும், உனது பேச்சை நீ பக்குவப்படுத்திக் கொள். நீ செவிமடுக்கின்ற அந்த விடயங்களில் ஏதும் தவறுகள், விபச்சாரத்தின் கதைகள், பேச்சுக்கள் உனது காதுகளில் விழுந்துவிடும். அதிலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக் கொள். உன் கரத்தின் மூலமாகவோ உனது பாதங்களின் மூலமாகவோ கால்களின் மூலமாகவோ அனாச்சாரமான விடயங்களுக்கு நீ உறுதுணையாக இருந்து விடாதே. அத்தனை நீ தடுத்துக்கொள் என்று எமது மார்க்கம் தடை செய்து அத்தனை விடயங்களும் எமக்கான நலவுகளாகவே எமது மார்க்கமாக்கி தந்திருக்கின்றது. இந்த விடயங்களை இஸ்லாமிய ஈமானிய கண்ணோட்டம் இல்லாமல் ஏனைய மதத்தினர்களோடு ஒப்புவித்து பார்த்தால் கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியதாகவே எமது சகோதரர்களுக்கு புரியும். மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலையை போன்று எமக்கு தோன்றும். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாளை கியாமத் நாள் தான் எமக்கு லட்சியம். அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் நாம் ஆசாபாசங்களை அனுபவித்தால் சுட்டரிக்கும் நரகத்தில் நாளை கியாமத் நாளில் சுட்டரிக்கப்படுவோம். நினைவில் வைத்துக் கொள்வோம்.
அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்களில் நாம் மூழ்கி தத்தளிப்போமே என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்து நாளில் நரகத்தினுடைய விறகுகளாக எரி கொல்லிகளாக ஆக்கப்படுவது எமது உடல் தான் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சோர்களே, பெரியவர்கள், எனவே எமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். இஸ்லாம் மார்க்கம் காட்டு தந்த வழிமுறையில் ஒரு மனிதன் வாழ்வானி என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். நாம் முஸ்லிம் என்கின்ற பெயரில் இருக்கின்றோம், ஆடை அணிகின்றோம், எமது நடத்தையில் அதனை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு தவறு விடுகின்றோம். எமது குடும்ப சூழலில் அதனை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தவறு விடுகின்றோம். எமது குடும்பங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்திற்கு மாற்றமான முரணான பாவமான செயல் இருந்தால் அதில் விட்டும் நாங்கள் கண்டிப்பதோ அதை விட்டும் தவிர்த்து நடப்பதோ எங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக மாறக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, ஒரு விடயத்தை மாத்திரம் எந்த சந்தர்ப்பத்திலும் நினைவில் வைத்துக் கொள்வோம். இறைவன் அல்லாஹ் இந்த வாழ்க்கையினை தற்காலிகமான வாழ்க்கையாக தந்திருக்கின்றான். இது பரீட்சை களம். இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோமோ அதற்குரிய கூலிதான் நாளை கியாமத்து நாளில் நமக்கு கிடைக்கும் என்பதனை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம். அது எந்த சந்தர்ப்பமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்பவியலாக இருக்கலாம், பிறர்களோடு பழகக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக இருக்கலாம். எந்த சந்தர்ப்பத்திலும் கண்ணியமானவர்களே, எமது மார்க்கம் காண்பித்து தந்த விடயத்தை விட்டும் நாங்கள் அணுகளவும் சருகிவிடக் கூடாது. இன்னும் ஒரு விடயத்தினை சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தய்யூஸ் என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லி காட்டுகின்றார்கள். அவசியம் நாங்கள் அனைவர்களும் இதனை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தய்யூஸ் என்கின்ற வார்த்தை யாரும் யாரை பார்த்தும் சுட்டிக்காட்ட முடியாது. நான் உங்களை பார்த்தோ அல்லது நீங்கள் என்னை பார்த்தோ யாரும் யாரை பற்றியும் சுட்டிக்காட்ட முடியாது. ஆனால் இந்த தய்யூஸ் என்கின்ற வார்த்தையினை ஒரு மனிதன் அழகான முறையில் ஆழமான முறையில் உணர்ந்து கொள்வான் என்று சொன்னால் அந்த மனிதன் அடையாளம் கண்டு கொள்வான். இந்த தய்யூஸ் என்கின்ற வார்த்தைக்கு யார் உரித்தானவர்கள்? எங்களுக்கும் இருக்கின்றார்கள். சமகாலத்தில் அவ்வாறான பண்புடையவர்கள் அதிகமான முறையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கியாமத்து நாளின் அடையாளமாக இது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமாக குடும்ப தலைவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தய்யூஸ் என்கின்ற பட்டம் எனக்கு பொருந்துமா? நஊது பில்லாஹ், இறைவன் அல்லாஹ் எங்கள் அத்துணைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா நபர்களையும் பற்றி அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மது ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது. ஸலாஸத்துன் லா யத்குலூனல் ஜன்னah, 3 நபர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், 3 நபர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். சிந்தனை செய்து கொள்ளுங்கள். எமது வாழ்க்கை நம்ம செய்கிற அத்தனை விடயங்களும் சுவர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். இறைவனுடைய பொருத்தத்தினை கொண்டு நான் சுவனபதிக்கு செல்ல வேண்டும், சுவனவாசியாக மாற வேண்டும் என்பதுதான் எமது ஆசை. அந்த சுவனம் எமக்கு இல்லை என்று சொன்னால் எமது வாழ்க்கையும் நரகம், நாளை கியாமத்தினாலும் படு தோல்வியில் நாங்கள் அடைந்து விடுவோம். கண்ணியமானவர்களே, அந்த 3 நபர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் ஆகு லிவாலிதை, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன். பெற்றோர்களை மதிக்காமல், பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்தாமல், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் இருக்கலாம், உங்களது பிள்ளைகள் உங்களை நோவினை செய்யலாம். மனம் நொந்து விடாதீர்கள் பெற்றோர்களே. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களுக்கு நேர்வழி கூறுவது, நெல்வழி சொல்வதற்கு நீங்கள் தான் உண்டு. அந்த பிள்ளைகளிடத்தில் நீங்கள் புத்திமதி சொல்லுங்கள். உங்களது பிள்ளைகளுக்கு 40-50 வயதானாலும் அவர்கள் உங்களுக்கு பிள்ளைகள் தான். உங்களது பிள்ளைகளுக்கு 40-50 வயதானாலும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு பிள்ளைகள் தான். அவர்கள் அறியாத பருவத்தின் அறியாமையின் காரணமாக உங்களுக்கு நோவினை செய்தால் அவர்களுக்கு நீங்கள் பதுவா செய்து விடாதீர்கள். மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் அவர்கள் சென்று சேர்ந்து விடுவார்கள். இன்னும் அவர்களுக்கு புத்திமதியினை நீங்க சொல்லிக் கொடுங்கள். முதலாவது நபர் யார்? சுவர்க்கம் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், சுவர்க்கம் நுழைய முடியாதவர்கள். முதலாவது பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வர்ரஜுலத்து மினன் நிசா, ஆண்களை போன்று தங்களை நடாத்தக்கூடிய பெண்கள்.
பெண்கள் இருப்பார்கள், ஆண்களை போன்று இருப்பார்கள். சர்வ சாதாரணமான முறையில் நடக்கின்றது. ஒழுக்கம் கிடையாது, கொஞ்சம் கூட வெட்கம் கிடையாது. சர்வ சாதாரணமான முறையில் ஆண்களை போன்று, ஆண்கள் எவ்வாறு சர்வ சாதாரணமான முறையில் வீதிகளில் திரிவார்கள் அவ்வாறு பெண்களும் திரிவார்கள். ஆண்களை போன்று ஆடை அணிவதற்கு ஆசைப்பட்டு ஆடை அணிவார்கள். ஆண்களை போன்று அனைவர்களுடன் சோசலிசமான முறையில் பழகுவார்கள். இவ்வாறான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் சொல்ல மாட்டார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு மூன்றாவதாக ஒரு விடயத்தினை சொல்லி காட்டுகின்றார்கள். அதுதான் அத்தையூஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்லி காட்டுகின்றார்கள் என்ன? அத்தையூஸ். தையூஸ் என்று சொல்லப்படக்கூடியவனும் சொர்க்கம் நுழைய மாட்டான். இதே சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கப்படுகின்றது, மத்தையூஸ் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகம் யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தையூஸ் யார்? பெற்றோர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடியவன், பெற்றோர்களை அவமரியாதை செய்யக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான், தெரிந்த விடயம், அது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆண்களை போன்று தங்களை அலங்கரித்துக் கொண்டு தங்களை ஆக்கிக் கொள்கின்ற பெண்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லுகின்றீர்கள், அதுவும் வெளிப்படையாக வருகின்றது. தையூஸ் என்று சொல்கின்றீர்களே, அந்த தையூஸ் யார் நாயகம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவுடன் அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டக்கூடிய விடயம் என்ன கண்ணியமானவர்களே? قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்கின்றார்கள், அல்லதி யுகிர்ருல் ஹபஸ ஃபீ அஹ்லிஹி. இதை நினைவில் வச்சுக் கொள்ளுங்க. இந்த விடயம் எனது குடும்பத்தில் நடக்கின்றதா? அவ்வாறென்றால் நானும் தையூஸ். நஅூது பில்லாஹ், இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த விடயம் நடைபெறுவதற்கு நான் சம்மதிக்கின்றேனா? அப்படி என்றால் நானும் தையூஸ். என்ன விடயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லதி யுகிர்ருல் ஹபஸ ஃபீ அஹ்லிஹி. யார் தனது குடும்பத்தில் மானக்கேடான, அருவருக்கத்தக்க, கேவலமான விடயங்கள் சர்வ சாதாரணமான முறையில் நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கின்றானோ அவன்தான் தையூஸ். யார் தையூஸ்? சொர்க்கத்தை விட்டும் ஹராமாக்கப்பட்டவன் தையூஸ். மானக்கேடான விடயம் ஒரு விடயத்தில் இருக்கின்றதா, நடைபெறுகின்றதா, அந்த இடத்திற்கு குடும்பத்தோடு சென்று பார்ப்பாங்க, அவர்தான் தையூஸ். இஸ்லாம் மறுத்த, இஸ்லாம் தடுத்த அநியாயமான ஒரு விடயம் ஒரு இடத்தில் நடக்கின்றதா, அந்த இடத்திற்கு குடும்பத்தோடு சென்று கொண்டாடுவார்கள், இவர்கள் தான் தையூஸ். மானக்கேடான, அருவருக்கத்தக்க, அந்நிய ஆண்கள் பெண்களுடைய இசை பாடல்கள் கச்சேரிகள் இடம்பெறக்கூடிய இடங்களுக்கு தனது குடும்பத்தோடு சென்று கண்டு கழிக்கின்றார்கள் அல்லவா, இவர்கள் தான் தையூஸ். இவர்களுக்குத்தான் சொர்க்கம் தடையாக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்திற்கு செல்வது ஹராம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இவ்வாறான நிலையில் நாங்களும் எங்களது குடும்பத்தினையும் நாங்கள் ஆளாக்குகின்றோமா? எங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நாம் பக்குவமாக, அடக்கம் ஒடுக்கமாக, வெட்கமுடையவர்களாக நாங்கள் வளர்க்கின்றோமா? அல்லது அந்நிய ஆண்கள் எமது பெண்களை பார்த்து ரசிக்கின்ற அளவில் நாங்கள் நடக்கின்றோமா? இவ்வாறு மரியாதை இழந்தவர்களாக, கண்ணியமற்றவர்களாக எமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் வழி நடாத்துவீர்கள் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, நீங்கள் தான் தையூஸ், சொர்க்கத்தை விட்டும் ஹராமாக்கப்பட்டவர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையமான விடயங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இடம்பெறுகின்றது, மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள். அந்த விடயங்களில் எல்லாம் சந்தோஷமான முறையில், சர்வ சாதாரணமான முறையில் எமது இஸ்லாமிய ஆடை அணிகலன்களோடு சென்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? சந்தோஷமான முறையில், இன்பமான முறையில் இருந்து விட்டு வருகின்றோம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க செய்யக்கூடிய விடயம் தையூசுடைய விடயம், மானக்கேடான விடயம். அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் உங்களது பெண்களை நீங்கள் காட்டி அலங்காரங்களை வெளிப்படுத்தி அனைவர்களையும் பாவமான செயல்களில் ஈடுபடுத்தக்கூடிய காரியம் என்பது நிச்சயம் உங்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய விடயம் என்பதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்புக்கும் பெரும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில் இடம்பெறுகின்றது. ஒரு குடும்பம் இருக்கின்றது, அந்த குடும்பம் என்று சொன்னால் அந்நிய ஆண். இப்ப இன்னும் ஒரு விடயத்தின் இந்த இடத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும். அந்நிய பெண் என்று சொன்னால் அந்நிய பெண் தான். இத்தாவுடைய காலத்தில் மாத்திரம்தான் அந்நிய பெண்ணை மத்தாக்கள் பார்க்கலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா என்று சொல்லி சட்டதிட்டங்கள் கேட்டு வருவார்கள். கண்ணியமானவர்களே, அது இத்தாக்கு மாத்திரம் குறிப்பானதல்ல. அந்நிய பெண்ணை அந்நிய ஆண்கள் பார்க்க முடியாது.
சில மருத்துவ இதாக இருக்கலாம், சில விதிவிலக்கு உண்டு. அதனை தவிர்த்து பொதுவான முறையில் சுருக்கமாக சொல்கின்றேன், இது தடை செய்யப்பட்ட விடயம் அது மார்க்கத்தில். ஆனால் குடும்பங்களுக்குள்ள அந்நிய ஆண்கள் வருவார்கள், நண்பர்கள் என்கின்ற ரீதியில் வருவார்கள், சோசலிசமான முறைகள் பழகிவிட்டு செல்வார்கள். இது எந்த மார்க்கம் அனுமதித்த விடயம்? அந்நிய கலாச்சாரம். ஆனால் அதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விட்டு இருக்கின்றோம். இதை நாங்கள் கண்டிப்போடு நாங்கள் கண்டிக்க முனைந்தால் இவர் பொல்லாத ஆளா இருக்கார். என்ன மார்க்க விடயத்தை கண்டிப்போது எமது குடும்பங்களுக்கு நாம் சொல்வதற்கு திருத்தினால் இவர் ரொம்ப கடினமான ஆளா இருக்கிறாரு, ஏன் இப்படி இருக்கிறாரு என்குதான் சிந்திக்கின்றார்களே தவிர மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விடயத்தை இவர் தடுக்கின்றார் என்கின்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பது கிடையாது எமது சமூகம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சோசலிசம் சோசலிசம் என்று சொல்லி அனைத்திலும் இந்த சோசலிசம் ஊடுருவி விட்டது. இப்ப பிள்ளைங்க வாப்பாக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பிள்ளைகள் கொடுப்பது கிடையாது. இந்த சோசியல் மீடியாக்கள் வந்ததனுடைய மிகப்பெரும் ஒரு சோதனை தான் இந்த சோசியல் மீடியா. அந்நிய கலாச்சாரம் உடையவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப பல்வேறுபட்ட வீடியோவாக இருக்கலாம், பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நடத்துகின்றார்கள். அந்த நிகழ்வுகளை எமது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளா இருக்கலாம், ஆண் பிள்ளைகளா இருக்கலாம் பார்த்துவிட்டு அதே நிலைமையில் எனது பெற்றோர்கள் என்னோடு நடக்க வேண்டும், எனது சகோதரர்கள் என்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சமூக சீரழிவின் பக்கம் எமது சமூகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையினை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எமக்கென்று சொல்லி மார்க்கம் வரையறை விதித்திருக்கின்றது. எமது பிள்ளை ஆசைப்படுறாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். எமது பிள்ளை ஆசைப்படுறாங்க, நாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறோம். இது இறைவனிடத்தில் தப்பக்கூடிய வழி கிடையாது. உமது பிள்ளைகளை திருத்தக்கூடியவர்கள் நீங்கள், பெற்றோர்களா இருக்கக்கூடிய நீங்கள் தான் உமது பிள்ளைகளை திருத்தலாம். மூன்றாவது நபர் திருத்த மாட்டார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களது பிள்ளைகளுக்கு என்ன விடயத்தினை நீங்கள் ஊட்டுகின்றீர்களோ அந்த விடயத்தினுடைய பலனை நாளை கியாமத்தினால் அல்ல, கபருக்குழிக்குள்ள நீங்க அடைவீர்கள். ஒழுங்கான முறையில் மார்க்கம் சொல்லித்தந்த விதத்தில் உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வழி காட்டுவீர்கள் என்று சொன்னால் கபருக்குள் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் மார்க்கத்திற்கு முரணான முறையில் சிறு வயதிலிருந்தே இஸ்லாம் தடை செய்த கேலி கூத்துக்களுக்கு உங்களது பிள்ளைகளை அழைத்து சென்று நீங்கள் உங்களது பிள்ளைகளை படு மோசமான முறையில் வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, நிச்சயமாக உங்களது மரணத்திற்கு பிற்பாடும் அந்த பிள்ளைகள் அந்த சேவையினை தொடர்வார்கள். நீங்கள் காட்டிய வழியினை பின்தொடர்வார்கள். நிச்சயமாக அதனுடைய அத்தனை விதமான பாவங்களும் உங்களது கபரை சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவன் தந்திருக்கக்கூடிய நியாமத்தாக இறைவன் அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் தந்திருக்கின்றான், குடும்பங்களை தந்திருக்கின்றான். அந்த குடும்பங்களை நாங்கள் சரிவர நேரான பாதையில் மார்க்கம் காட்டி தந்த வழிமுறையில் வளர்த்தெடுப்பதற்குரிய தௌஃபீக்கினை இறைவன் அல்லாஹ் எம் அத்தனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பே நாயனையா அல்லாஹ், என்றென்றும் உன்னை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய மூமின்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. அரஹமுர் ரஹ்மான் இரட்சகனியா அல்லாஹ், கண்ணியமான எங்களது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. அரஹமுர் ரஹ்மான் இரட்சகனியா அல்லாஹ், எங்களது பிள்ளைகளை எமது மார்க்கம் காட்டித்தந்த வழிமுறையில் வளர்த்தெடுப்பதற்குரிய தௌஃபீக்கினை நசீபினையும் தந்தருள்வாயாக. போதை வஸ்துக்கள் ஏனைய அனாச்சாரங்களை விட்டும் எங்களது பிள்ளைகளும் எங்களது பிச்சலங்களை பாதுகாத்து விடுவாயாக. அரஹமுர் ரஹ்மான் இரட்சகனியா அல்லாஹ், ஈருலகிலும் எமது பிள்ளைகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக எங்களுக்காக வேண்டி இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகளாக எங்களது பிள்ளைகளை மாற்றி அருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد إلى آخر السورة. بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، حافظوا على الصلاة والزكاة والصوم والحج، عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم، صاحب التاج والمعراج والبراك والعلم، دافع البلاء والوباء والقحط والمرض والعلم، اسمه مكتوب مرفوع مشفوع منكوش في اللوح والقلم، سيد العرب والعجم، جسمه مقدس معطر مطهر منور في البيت والحرم، شمس الضحى بدر الدجى صدر العلا نور الهدى كأف الورى مصباح الظلم، جميل الشيم شفيع الأمم صاحب الجود والكرم، والله عاصمه وجبريل خادمه والبراك مركبه والمعراج سفره، وسدرة المنتهى مقامه، وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده، والمقصود موجوده، سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغرب رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين شمس العارفين سراج السالكين مصباح المقربين محب الفقراء والغرباء واليتامى والمساكين سيد الثقلين نبي الحرمين إمام القبلة وسيرتنا في الدار صاحب قاب قوسين محبوب رب المشرقين والمغربين جد الحسن والحسين رضي الله تعالى عنهما مولانا ومولى الثقلين بالقاسم سيدنا محمد صلى الله عليه وسلم بن عبد الله رضي الله تعالى عنه نور من نور الله. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وارض عن الخلفاء الراشدين المهدي أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وارض عن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وارض عن أشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم، وارض عن أم رسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وارض عن سيد الشباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وارض عن سائر أصحاب رسول الله صلى الله عليه وسلم
وسلم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم احفظ أرواح المسلمين في فلسطين وفي سائر بلاد المسلمين. اللهم انصر إخواننا المؤمنين المجاهدين في فلسطين وفي سائر بلاد المسلمين. اللهم دمر أعداءنا وأعداءك وأعداء الدين، فانصرنا على القوم الكافرين، فانصرنا على القوم الظالمين، فانصرنا على القوم اليهوديين، فانصرنا على القوم النصرانيين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار فلا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.